எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஃப்ரெஷ்ஷாக வால்நட்ஸ் போட்டு மசாலா தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் வால்நட் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய முதல்ல மசாலா பொடி அரைக்கணும். இதுக்கு சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். அகல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 இன்ச் துண்டு பட்டை, 8 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் ரெகுலர் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்தோட அளவு பொறுத்து மிளகாய் போட்டுக்கோங்க. வால்நட்ஸில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம டயட்டில் சேர்க்கிறது நல்லது. 1/4 கப் வால்நட்ஸ் போட்டு எல்லா பொருட்களையும் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணணும். இதை கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ மசாலாவோட வாசனை நல்லா வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை ஆற விடுங்க. மசாலா பொருட்கள் ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைங்க. இந்த ரெசிபிக்கு நான் 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட தோலை சீவி எடுத்துட்டு நீல வாக்கில் நறுக்குங்க. நீங்க கிழங்க எந்த ஷேப்லையும் கட் பண்ணலாம். பேபி பொட்டேட்டோஸ் கூட யூஸ் பண்ணலாம். அகல பேன்ல 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். நீங்க எவ்வளவு கிழங்கு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏத்த அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நறுக்குன கிழங்கு பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணுங்க. கிழங்கு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. கிழங்கு பாதி வெந்ததும் இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, கிழங்கு மேலே கோல்டன் கிறிஸ்பி லேயர் வருது. இந்த ஸ்டேஜில் அரைச்ச மசாலா பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் வால்நட்ஸ் இருக்கிறதுனால இந்த வறுவலோட ஃப்ளேவர் ரொம்ப வித்தியாசமாக டேஸ்டாக இருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட ரோஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, தட்டுன பூண்டு போடுறேன். இது 2ம் ஆப்ஷனல். 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வால்நட்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. சூப்பரான வால்நட்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதோட ஃப்ளேவர்ஸும் டெக்ஸ்சரும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு செய்ய வேண்டிய ஒரு ரெசிபி. இது நீங்கள் சாம்பார் ரசத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள்.